இவங்க வாழ்ந்த வாழ்க்கை சரி கிடையாது. ஒன் வேர்ட் சொல்ல போனா வாழ்ந்த வாழ்க்கை சரி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கெடுத்த வாழ்க்கை இது. நல்ல ஆண்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு வர வயசு பசங்க, டீனேஜ் பசங்க இந்த ரீல்ஸை பார்த்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி அசிங்கமான விஷயங்களுக்கு அவங்க மென்டல் போயிருக்கும். படிக்கிற வயசுல ஏதோ மொபைல் ஒரு ரீல்ஸ் பார்க்கறது அம்மா அப்பா நினைக்க முடியும். இவங்க இந்த மாதிரி ஆபாசமான ரீல்ஸ் பார்த்து அந்த குழந்தைங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது எதுக்கு இவங்களாம் இதுக்கு ஒரு முன்னோடி எடுத்து செய்யறாங்க? அந்த காலத்து சில்க் சுமிட்டாவே நீங்க பார்க்கும் போது சினிமாவில் நடிப்பாங்களே தவிர பப்ளிக்ல வந்து புடவையோட தான் வருவாங்க. அந்த காலத்துல எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க. இப்ப இருக்க நடிகர்களும் என்ன சினிமாவில் நடிக்கிறதோட சரி நேரா வரமா டீசெண்டா வராங்க. ஆனா இவங்க எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இது. நம்ம வந்து ஏ சர்டிபிகேட் போடுறோம் சினிமாக்கு, குழந்தைங்க பார்க்கக்கூடாது ஏ சர்டிபிகேட் போடுறோம், சென்சார் பண்றோம். அவளை டீசெண்டா பார்த்துட்டு இருக்க உலகத்துல, அதுவும் இந்தியன் சொசைட்டில ரீல்ஸ் மூலமா எல்லார் மனசு கழுத்தை இலக்கி இனிமே அதை செய்யக்கூடாது. இது ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். ஏன்னா இது வந்து நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் சொசைட்டில இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இலக்கிய மாதிரி ஒரு பொண்ணை வந்து அவங்க லவ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. எந்த ஒரு ஆம்பளையும் தான் பொண்டாட்டி தனக்கு மட்டும் தான் நினைப்பான். நடிகையா கல்யாணம் பண்ணா கூட சரி ஓகே நடிச்சுட்டு ஏதோ நிப்பாட்டிடு வா கல்யாணம் பண்ணிட்டு வேணா வாழலாம் இப்படிதான் நினைப்பானே தவிர, கிளாமர் பண்ண ஒருத்தங்க சின்சரை லவ் பண்ணவும் சான்ஸ் இல்லை, கல்யாணம் பண்ண ப்ராமிஸ் பண்ண கொடுக்க வாய்ப்பும் கிடையாது.